ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. சமீபத்தில் நம்ம டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி நிறுவனம் இணைந்து உருவாக்கிய ஜோரோவார் லைட் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற இலகுரக பீரங்கில இருந்து நாக் மார்க் 2 அப்படிங்கிற ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஆனது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில நம்ம இந்த நாக் மார்க் 2 அப்படிங்கிற மிசைலின் சோதனை வெற்றியை பத்தி பேச போறது இல்ல. இந்த ஜோரோவார் லைட் டேங்க் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஏன் முக்கியம், இந்த நாக் மார்க் 2வின் வெற்றி ஏன் இந்த அளவுக்கு பெரிதா பேசப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்தியாவிற்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த ஜோரோவார் லைட் பேட்டில் டேங்க் அப்படிங்கிறது. சமீபத்தில் வாங்கின அடியிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் தான் ஜோரோவார் லைட் பேட்டில் டேங்க். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். நம்ம யாரும் 2020 இந்தியா மற்றும் சீனாக்கு இடையே நடந்த கல்வான் கிளாஷை மறந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பல உயிர்கள் பறிபோனது ரெண்டு பக்கமுமே தான் நான் சேர்த்து சொல்றேன். இந்த கல்வான் கிளாஷ் அப்படிங்கிறது வெறும் அந்த கல்வான் வேலியில மட்டும் நடக்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செயின் ஃபுல்லாமே நடந்தது. சியாச்சின்னா இருக்கட்டும், அக்ஷய் சின்னா இருக்கட்டும், இது மாதிரி இடங்கள் ஃபுல்லாமே அந்த டென்ஷன் அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்தியா தங்களோட மெயின் பேட்டில் டேங்குகளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அதாவது ஓப்பன் வேலிஸ்ல கொண்டு வந்து வச்சாங்க. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், இந்தியா கிட்ட இருக்கும் பீரங்கிகள் எல்லாமே மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற கிளாஸை கொண்டது தான். அதாவது இதோட வெயிட் அப்படிங்கிறது 58 இருந்து 68 டன் அசால்ட்டா இருக்கும். இதுதான் மெயின் பேட்டில் டேங்க். ஸோ ஹெவிலி ஆர்மர்டு டேங்க்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வெயிட் அப்படிங்கிறது அதிகம். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஹை ரீச் அதாவது மலைப்பாங்கான இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேலியில நாம இந்த 58 இருந்து 68 டன் எடை உள்ள பீரங்கியை ஓட்டிட்டு போய் அந்த இடத்த டெப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறது ஆகாத காரியம். ஸோ ரொம்ப ரிஸ்க் அண்ட் நைட் மேரா இருக்கும். இந்தியா இந்த முடிவை எடுக்கல. இந்தியா என்ன பண்ணாங்க, இந்த மெயின் பேட்டில் டேங்கை அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய C-17 மற்றும் IL-76 போன்ற மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி அதுல பீரங்கிய அப்படி புக்லைன்ல போட்டு தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணாங்க. இப்படிதான் இந்தியாவின் மெயின் பேட்டில் டேங்க்ஸ் ஆனது 2020 கிளாஷ் அப்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஓப்பன் வேலிஸ்ல டெப்ளாய் பண்ணாங்க. இந்தியா கிட்ட இருக்கும் மெயின் பேட்டில் டேங்க் வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீஷ்மா T-90 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது, T-70, T-72 அஜயா, அர்ஜுனா அப்படிங்கிற பெரும்பாலும் ரஷ்யாவின் ஒரிஜினல் இருக்கக்கூடிய டேங்க்ஸ் அண்ட் ரெட்ரோஃபிட் ரீஃபிட் செய்யப்பட்ட டேங்க்ஸ் தான் நம்மளுடைய பீரங்கி படையில இருந்துகிட்டே இருக்கு. இண்டிஜினியஸா உருவாக்கப்பட்ட டேங்க் இந்தியா அப்படிங்கிறது இல்ல. இது எல்லாமே மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடியது தான். இந்த டேங்குகள் இப்ப நான் லிஸ்ட் பண்ண பாத்தீங்களா, இந்தியா கிட்ட இருக்கும் டேங்க் அப்படின்னு. இந்த டேங்குகள் எல்லாமே பிளைன்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் ஏரியால பட்டாசா செயல்படும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா ஒரு ஹை ரிச் ஏரியா, அதாவது மலைப்பாங்கான ஏரியா இல்ல குளிர் பிரதேசம், ஆல்டிடியூட் அதிகமானவே அங்க குளிர் ஆயிரும். ஸோ இது மாதிரி மலை பிரதேசம் மற்றும் குளிரான பகுதிகளில் இது மாதிரி மெயின் பேட்டில் டேங்க் எல்லாமே ரொம்ப திணறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மொபைலிட்டி அண்ட் ஆபரேஷனல் எபிலிட்டி அப்படிங்கறது அடிவாங்கும். இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வச்சு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. ரெண்டாவது, ஆல்டிடியூட் அதிகமாக அதிகமாக அந்த காற்றோடைய டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சன்னமா இருக்கும். இது போகவே காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் கம்மியா இருக்கும். இன்ஜின் எல்லா வகையான இன்ஜினுக்கும் இது ஒத்து வரும். இன்ஜினுடைய கம்பஸ்டன் அப்படிங்கிறது ப்ராப்பரா நடக்காது. இதனால இன்ஜின் அந்த இடத்துல திணறும், முக்கும். ஒரு மெயின் பேட்டில் டேங்க் இல்ல டேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்ஜின் ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, இன்ஜின் முக்குனாலும் நம்மளால பீரங்கியை கொண்டு சுட முடியும், ஆர்ட்டிலரியை எதிரிகளுக்கு எதிராக போட முடியும். ஆனா பதிலுக்கு எதிரிகள் நம்மளை சுட்டுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேட்டில் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்மர் பிளேட்ஸ் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்? திரும்பி ஓடவும் முடியாது. ஏன்னா பேக் சைடு தான் வீக்கஸ்ட் பாயிண்ட், ஃப்ரண்ட் சைடு தான் ஃபுல்லாமே ஆர்மர் கவரிங் இருக்கும். இது போக இப்ப லேட்டஸ்டா ஆர்மர் பீரிசிங் ஆமோஸ் எல்லாமே வந்துருச்சு. இது மாதிரியான நேரத்துல அந்த பீரங்கியோடைய மெனியூரபிலிட்டி, அதோடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் போர்க்களத்துல அந்த பீரங்கியோடைய லைஃப் ஸ்பேன் மற்றும் அதோடைய எஃபெக்டிவ்னஸை நிர்ணயிக்கக்கூடிய கீ பாயிண்டா இருக்குது. இதனாலதான் ஒரு மெயின் பேட்டில் டேங்குடைய இன்ஜின் ஹார்ஸ் பவர், அதோட இன்ஜின் திறன் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹை ரீச் மற்றும் இது மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல நம்ம மெயின் பேட்டில் டேங்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பயன்படுத்துறோம் அப்படின்னா
இந்த இன்ஜின் மற்றும் அதோட காம்போனன்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சுமார் 1/2 மணி நேரம் வரை அந்த இன்ஜினை நம்ம ஓட விடணும். அப்பதான் அது ஃப்ரீஸ் ஆகாம இருக்க முடியும். இது போக கோல்ட் ஸ்டார்ட் மாதிரியான கண்டிஷன்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. இது மாதிரியான சில ப்ரொசீஜர்ஸ் கோல்டு மற்றும் ஹை டெரன் ஏரியால பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மளோட ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சில டிஸ்அட்வான்டேஜா அமையக்கூடியது தான். இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், இதெல்லாம் நம்ம அரசாங்கத்திற்கு மற்றும் நம்மளுடைய இந்திய ஆர்மிக்கு தெரியாம இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீரங்கிகள் முக்காவாசி ப்ரொக்யூர் பண்ணது எல்லாமே இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான யுத்தம் ஏற்படும் போதும் அந்த யுத்தத்தை மையமா வச்சு இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் பிளான்ஸ் தான். ஸோ நம்மளுடைய பிரைமரி கன்சர்னா இருந்தது பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பீரங்கிகள் சிறப்பாக செயல்படணும். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம கிட்ட அதிகமா டெசர்ட்ஸ் அண்ட் பிளைன்ஸ் தான் இருக்கு. அந்த இடத்துல திறம்பட செயல்படக்கூடிய பீரங்கிகளை நம்ம வாங்கணும். ஆனா இப்ப கதை வேற மாதிரி இருக்கு. சீனா கூடயும் மற்றும் மலைப்பாங்கான இடங்களையும் நம்ம சண்டை போட வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல நம்மளுடைய பழைய ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளே கவுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அதே 2020ல இந்தியா அவங்களுடைய எம்பிடி நிறுத்தினாங்கன்னா சைனா சும்மா இருந்தாங்களா? சைனாவும் அவங்களுடைய டேங்க்ஸை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்களுடைய டைப் 15 அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் பேட்டில் டேங்கை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதுதான் இந்தியா மற்றும் சீனாவுக்கு ஒரு கிளியரா இந்த வித்தியாசத்தை காமிச்சது. அந்த சீனாவிற்கு ஒரு அப்பர் ஏஜை கொடுத்தது இந்த ஒரு சமாச்சாரம் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் 2020 இங்க கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத. இந்த லைட் பேட்டில் டேங்குடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லைட் பேட்டில் டேங்க் உருவாக்குறது இது மாதிரி மலை பிரதேசங்கள்ல சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த லைட் பேட்டில் டேங்கை உருவாக்கியிருப்பாங்க. சேஃபார் இதோடைய வெயிட் அப்படிங்கிறது ஒரு 30ல இருந்து 45 டன் வரை தான் இருக்கும். இதனால ஈஸியா கிளைம் பண்ண முடியும். இன்ஜின் அப்படிங்கிறதும் நல்லா எஃபிஷியன்டா செயல்படும். இதுல இந்த ஆக்ஸிஜனுடைய இன்சஃபிஷியன்சியை நீக்கிறதுக்காக தனியா ஆக்ஸிஜன் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அது போக ட்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது சூப்பரா பேலன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். பிகாஸ் இதோடைய வெயிட் அப்படிங்கிறது லைட்டா இருக்கும் காரணத்தினால. ஆனா இதே தான் இந்த பீரங்கிக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. எப்படின்னா ஆர்மர் பிளேட் அந்த அளவுக்கு பெருசா வைக்க முடியாது. ஆர்ட்டிலரி ஏவக்கூடிய கெனான்ஸ் அதுல இருக்காது. அண்ட் முக்கியமா க்ரூஸ் அதுல இருந்து வேலை செய்யறவங்க, ஆப்ரேட் பண்றவங்க அப்படிங்கிறது வெறும் 3 பேர் தான். அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. பட் டெரைன் ஏரியால ஒரு ஃப்ரோசன் ஏரியால சண்டைனா இந்த பீரங்கி வச்சு நம்மளால செயல்பட முடியும். ஏன்னா ஒரு எம்பிடி கிட்ட இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் டைமை இந்த லைட் பேட்டில் டேங்க் ஆனது அதுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். ஸோ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இந்த இடத்துல சைனாவை கொஞ்சம் அப்பர் ஏஜ் கொண்டு போவது இந்தியாவை காட்டிலும். ஸோ இப்போ டைப் 15 அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சீனாவின் லைட் பேட்டில் டேங்க் அதுவும் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் கொண்டது தான். ஸோ சைனாவும் 2020லயே இந்த கல்வன் கிளாஸ்ல 2 சைடும் நிப்பாட்டப்பட்ட மெயின் பேட்டில் டேங்க்லயே அவங்க அப்பர் ஏஜ் அடைஞ்சிட்டாங்க. இது சுருன்னு இந்தியாவுக்கு உரைச்ச காரணத்தினால எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரி ஹை ரிச் மற்றும் இந்த ஃப்ரோசன் ஏரியாக்களை சீனாவை அப்பர் ஹேண்ட் அடைய விடக்கூடாது. நம்ம கிட்டயும் மலை பிரதேசங்களை வேலை செய்யக்கூடிய லைட் பேட்டில் டேங்க் யூனிட் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால உடனடியா 2021லயே 2020ல அவங்களுக்கு உரைக்குது. 2021ல ப்ரொக்யூர் பண்ணலாம். இயர்லியரா ஒரு 350 யூனிட்டா நம்ம வெளிநாடுகள் இருந்து ப்ரொக்யூர் பண்ணி இந்த டிஃப்ரெண்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு போறாங்க. இதற்காக ரஷ்யா மற்றும் சவுத் கொரியா கிட்ட இருக்கும் லைட் பேட்டில் டேங்க் எல்லாமே இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள வருது. பட் இந்தியாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ 2021 செகண்ட் ஆஃப்ல முடிவு எடுக்கிறாங்க. ஆத்ம நிர்பாரத்தின் வழியாக நம்ம இந்தியாவிலேயே ஒரு இண்டிஜினஸ் லைட் பேட்டில் டேங்கை உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ இதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவது தான் டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி நிறுவனங்கள். இந்த 2 நிறுவனம் இணைந்துதான் இந்தியாவின் லைட் பேட்டில் டேங்கை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் அந்த வருஷ இறுதியிலேயே எடுக்கப்படுது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல வித்தின் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்குள்ளேயே 2024ல இந்த லைட் பேட்டில் டேங்கோடைய புரோட்டோடைப் ரிலீஸ் செய்யப்பட்டு ஒரு இயர்லியர் ட்ரையல்ஸ் எல்லாமே வெற்றிகரமா ஹை ரிட்ஜ்ல வச்சு நடத்தப்படுது. இயர்லியர் ட்ரையல்ஸ் எல்லாமே வெற்றிகரமா அந்த சோதனையை தாண்டி அந்த லைட் பேட்டில் டேங்க் அடுத்த கட்ட சோதனைக்கு போகுது. அதாவது எக்ஸ்டெண்டட் யூசர் ட்ரையல்ஸுக்கு போகுது. இப்ப 2025ல இந்த எக்ஸ்டெண்டட் யூசர் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது முழு வீச்சுல நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதுல ஒரு கட்டமாக தான் இந்த ஏடிஜிஎம் நாக் மார்க் 2 அப்படிங்கிற இந்தியாவின் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஏடிஜிஎம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை கொண்டு ஏவும் சோதனையும் இந்த ஒரு ஜொரோவார் அப்படிங்கிற இந்தியாவின் லைட் பேட்டில் டேங்க்ல இருந்து ஏவப்பட்டு வெற்றிகரமா நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஜொரோவார் லைட் பேட்டில் டேங்க் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இப்ப ஏன் முக்கியம், அதே மாதிரி ஏடிஜிஎம் இந்த நாக் மார்க் 2வின் சோதனை ஏன் இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா முக்கியமான பேட்டில் டேங்க்ல இருந்து நடத்தக்கூடிய சோதனை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த ஏடிஜிஎம்மின் சோதனை இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுலயும் சில குறைபாடுகள் ஏற்பட்டது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின்னு சொல்லலாமே. ஸோ இந்த லைட் பேட்டில் டேங்குக்கு இன்ஜின் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இன்ஜின் அதிக அளவுக்கு பவர் கொடுக்கணும், அதே நேரத்துல கம்மியான ஸ்பேஸை பிடிக்கணும், அதே நேரத்துல லைட் வெயிட்டாவும் இருக்கணும். இதுதான் இந்த இன்ஜினோடைய ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமா அமைஞ்சது. ஏன்னா இந்த 3 கலவையிலுமே ஒரு இன்ஜின் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்தியா ஜெர்மன் கிட்ட போறாங்க. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஜெர்மனியின் லைட் பேட்டில் டேங்குக்காக உருவாக்கின ஒரு இன்ஜின், ஜெர்மனியின் லைட் பேட்டில் டேங்குக்காக உருவாக்கின MTV 8V199 TE21 அப்படிங்கிற இன்ஜின் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போறாங்க.
டீல் எல்லாம் போடப்பட்டது. 350 யூனிட்ட வாங்குறதுக்கு பிளான் போடுறாங்க. 1 வருஷம் ஆகியும் ஒரு இன்ஜின் கூட ஜெர்மனி கிட்ட இருந்து இந்தியாவுக்கு கிடைக்கல. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆன இந்தியா வேற ஒரு பார்ட்னருக்கு போறாங்க. அப்பதான் அமெரிக்கா வராங்க. அமெரிக்காவின் கம்மின்ஸ் நிறுவனத்தோட இன்ஜினை இவங்க எடுக்குறாங்க. கம்மின்ஸ் VTA 903 ET760 அப்படிங்கிற இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு இவங்க போறாங்க. இந்த இன்ஜின் தான் இப்ப ஜொரோவர் லைட் டேங்க பவர் பண்ண போகுது. பட் நம்ம நல்ல இன்ஜின்ல அடிபட்ட காரணத்தினால இந்த இயர்லி 350 ஜொரோவர் லைட் டேங்குக்கு மட்டும் தான் இந்த அமெரிக்காவின் இன்ஜினையோ இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய இன்ஜினையோ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதற்கப்புறம் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரொக்யூர்மென்ட் அப்படிங்கிறது 1000 யூனிட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் இருக்கிற யூனிட் எல்லாத்துக்குமே இந்தியால இருந்து உருவாக்கப்படக்கூடிய இண்டிஜினியஸ் இன்ஜினை தான் நம்ம உருவாக்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்தியா கிட்ட 600 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டில் டேங்கோட இன்ஜின் ரெடியா இருக்கு. பட் இந்த டேங்குக்கு இது பத்தாது. இதுல இருந்து நம்ம இன்னும் பவர் அப் பண்ணணும்னு இந்த 600 ஹெச்பி இன்ஜினை பேஸா வச்சு அதுல இருந்து 800 ஹெச்பியை டெரிவ் பண்றக்கூடிய இன்ஜினின் டிசைன் ஆனது இப்போ போயிட்டு இருக்கு. அந்த டிசைன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. சரி, இந்த இண்டிஜினியஸ் இன்ஜினை யார் உருவாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நம்ம எல்லாருக்கும் ஷாக்கு. DRDO உடைய ஒரு யூனிட் இருக்கிறாங்க. CVRDE அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் நம்மளுடைய அசோக் லேலண்ட். இவங்க 2 பேரும் இணைந்து தான் 600 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினையும் உருவாக்கி இருக்காங்க. 800 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினுடைய டிசைனையும் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. 800 ஹார்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய இன்ஜினுடைய டிசைன் ரெடி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ் இப்போ இந்த 2 நிறுவனங்களால் போயிட்டு இருக்கு. இதை தான் இந்த 350 யூனிட் தாண்டி மிச்சம் இருக்கும் யூனிட் எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. இந்த இன்ஜின் தான் பவர் அப் பண்ண போகுது. இப்ப அந்த நாக் மார்க் 2 அப்படிங்கிற ATGM பத்தி பார்க்கலாமே. ஏன்னா எல்லா நாடுகள்கிட்டயும் பீரங்கி வச்சிருக்க எல்லா நாடுகள்கிட்டயுமே ATGM அப்படிங்கிறது காமனா இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான். ஆனா இந்தியாவின் நாக் மார்க் 2 எப்படி தனித்துவமா இருக்கு, எப்படி இந்தியாவுக்கு அது அட்வான்டேஜா மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாக் மார்க் 2ல எது டிஃபரன்ஷியேட்டா ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா IRR இன்ஃப்ராரெட் சீக்கர். இந்த சீக்கர் எது ஒரிஜினலான பீரங்கி, எது டீகாய் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இதுதான் நேவிகேஷன் பர்பஸுக்கு பயன்படுத்துறாங்க இந்த நாக் மார்க் 2 ATGMல. அடுத்து லாக் ஆன் பிஃபோர் லான்ச். பல ATGM என்ன பண்ணும்னா டார்கெட்டை லாக் பண்ணி ஏவுனாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் அந்த மிசைல் அந்த டார்கெட்டை அடிக்கிற வரைக்கும் அந்த டார்கெட் மேல லாக் வச்சுக்கிட்டே இருப்பாரு மேனுவலா, அதை போய் அடிக்கிற வரைக்கும். இல்லைன்னா கைடட் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ATGM இது மாதிரி எந்த ப்ராசஸும் யூஸ் பண்ணாம முன்னாடியே ப்ரியரா டார்கெட்டை பார்த்து லாக் பண்ணிடுவாங்க. அந்த டார்கெட் இது ஆட்டோமேட்டிக்கா போய் அடிக்கும். அந்த டார்கெட் கடைசி வரை அடிக்கிறதுக்கு மேனுவலா ஆப்ரேட்டருடைய டார்கெட் பொசிஷனிங்கோ இல்ல அவங்களுடைய தேவை அப்படிங்கிறது தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்கா டார்கெட்டை லாக் பண்ணி அழிக்கும். இதுதான் லாக் ஆன் பிஃபோர் லான்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாக் மார்க் 2 ATGM மற்ற ATGM மாதிரி பீரங்கின் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் இப்படி ஹிட் அடிக்காது. இது என்ன பண்ணுன்னா பீரங்கியோட வீக்கஸ்ட் சைடான இந்த டாப் சைடு, ஏன்னா டாப் சைடு தான் இந்த ஓப்பன் க்ளோஸ் டோர் இருக்கும். அந்த சைடு வந்து ஆர்மர் பீரிசிங் பிளேட் இருக்காது. இந்த நாக் மார்க் என்ன பண்ணுன்னா இது நேரா போய் ஒரு அப் எடுத்து மேல இப்படி அடிக்கும். டாப்ல இருந்து அட்டாக் பண்ணி அதோடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ அங்கிருந்து அடிக்கக்கூடிய மெக்கானிசம் கொண்ட மிசைலாக பார்க்கப்படுது. இது ரியலி தனித்துவமா காட்டக்கூடியதுதான். இது மாதிரி சில தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட நம்ம நாக் மார்க் 2 ATGM சோதனை தான் இப்ப வெற்றிகரமா முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் பின் பாயிண்ட் அக்யூரசில டார்கெட்டை இலக்கை இது துல்லியமா தாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2027 இதோட இண்டக்ஷன் இருக்கும். 2026 வரை இந்த ஃபுல் ட்ரையல்ஸ் யூசர் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2027 இதோடைய ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய ராணுவத்திற்கு சீனாவை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். அது நம்ம கிட்ட இல்ல. அந்த ஒரு ஓட்டையை க்ளோஸ் பண்றதுக்காக தான் இப்ப இந்தியா மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வெற்றியை தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலியமா சொல்லியிருக்கிறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் டிஃபென்ஸ்ல ஆர்வம் இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்தியா கிட்ட இப்படி ஒரு ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டை அடைக்க இந்தியா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீயும் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது மாதிரி பல செய்திகளை தெரிந்து கொள்றதுக்கு மீண்டும் நம்ம சேனலுக்கு வரதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் நண்பர்களே, stay tuned for next video. நன்றி, வணக்கம்.